மேசராசி அன்பர்களே, குரு சுக்கிர சேர்க்கையின் மூலம் யோகம் பெறும் ராசியில் நீங்களும் ஒருத்தர். பொதுவாக இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் மிதன ராசியில் சேர்ந்து ஒரு மகாலட்சுமி யோகம் போல் ஒரு கொடுக்குறாங்க. பொதுவாக கவனிக்கணும், குரு தேவகுரு, சுக்கிரன் அசுரகுரு, ரெண்டுமே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி, பணம், பொருளாதாரத்துக்கு ரெண்டு பேருமே அதிபதி. இவங்க ரெண்டு பேரும் சேர்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் நல்லது, ஒரு சில விஷயங்கள் கெடுதலும் உண்டு. அது என்னென்னு பார்ப்போம். பொதுவாக உங்களுக்கு நடக்க போகிற அற்புதங்கள் என்னென்ன, எதில் வளர்ச்சி, இந்த நேரத்தில் பொருளாதார ரீதியாக அதாவது அஷ்டலக்ஷ்மி யோகங்களும் 16 வகை செல்வங்களும் பெறுவதற்கு வழிவகை கிடைக்கும் காலகட்டங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் நினச்சா தான் பொருளாதாரத்தை கொடுக்க முடியும். சுக்கிரனுங்கிறது சிறிய அளவு அன்றாட தேவைக்கு பணம், குருங்கிறது பெரும் பணம். ரெண்டும் ஒன்று சேருது என்னென்னு பார்ப்போம். முதல்ல அந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த நேரத்தில் குரு சுக்கிரன் சேர்ந்து, குருவும் உங்கள் 9ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சேர்ந்து 9ஆம் வீட்டை 7ஆம் வீட்டையும் பார்க்குறார். ஃபஸ்ட் மகாலட்சுமி அம்சம், பாக்கியங்கள் உண்டு, நல்ல விஷயங்கள், நல்ல தகவல்கள், மனதுக்கு பிடித்த விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள். ரொம்ப நாள் கழித்து சின்ன சின்ன பயணங்கள், இடமாற்றங்கள், சுப செய்திகள். இந்த குறிப்பாக அந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது, ஒரு சிறு தூர பயணங்கள், கணவன் மனைவி இணக்கங்கள் ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக கழித்து இந்த மாதிரி எல்லாமே நல்ல விஷயமாக நடக்குது. ஒவ்வொரு டாப்பிக்காக பேசுவோம். முதல்ல பொருளாதார ரீதியாக பேசுகிறோம். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு தன்னிறைவை அடைகிற காலகட்டம், வர வேண்டிய பணங்கள், செல்வ செழிப்புகள் அடைகிற காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டிய பணங்கள் இருந்தாலும் இப்போ தான் கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி 2 தொடர்பு. ஃபஸ்ட்டு வாக்குப்பளிதம் உண்டு, பொருளாதார சேர்க்கைகள் இருக்கும், நகை நட்டுகள் வாங்கக்கூடிய அம்சமாக இருக்குது. அப்போ ஒரு லக்ஷ்மி கடாட்சமான சூழ்நிலை ஏற்படுகிறது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, ரொம்ப நாள் கழித்து ஒரு சந்தோஷமான நிலை. இப்போ தான் நினைப்பீங்க, 7.5 சனி இருக்கா இல்லையா, இந்த குழப்பத்துக்கு நடுவில் ஒரு தாமரை சேற்றில் பூத்த செந்தாமரை போல் திடீர்னு ஒரு யோகம். இது என்ன நடக்குதுன்னா, மகிழ்ச்சியான விஷயங்கள் குழந்தைகள் ரீதியாக, உறவுகள் ரீதியாக நடக்குது. இப்போ பண வருவாய் சூப்பராக இருக்குது. அது எதில் வருதுன்னு தெளிவாக பார்ப்போம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மைண்டு ஃபுல்லும் இடம், வீடு, வண்டி, வாகனம் இதே சிந்தனையாக இருக்குது. சூரியன் வேறு 4ஆம் இடத்துல போயிட்டுருக்கு. 5ஆம் அதிபதி 4இல், வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்த பார்க்குறது. அதாவது வீடு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, பூர்வீகத்தில் இடம் வாங்கணும், பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள். இந்த கவர்மெண்ட்டு ஒரு சிலராக வந்து கவர்மெண்ட் வீடெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டு மானியம், கவர்மெண்ட் சப்சிடி, வீடு மேலே சோலார் போடுறது, இது எல்லாமே இப்போ தாங்க மைண்டில் வந்துட்டுருக்கு. அப்போ இப்போ வீடு சம்மந்தப்பட்ட வேலைகள், இடம் சம்மந்தப்பட்ட அமைப்பு நிறையுது. அடுத்து வாகனங்கள். இப்போ தான் பொதுவாக நான் போன மாதம்லாம் சொல்லியிருந்தேன், ஜூலை 28க்கு மேலே தான் வண்டி, வாகனம், வீடெல்லாம் பார்க்கணும். இப்போ அதான் ஒன்று வாகனம், ஒரு கம்பீரமான பெரிய வாகனம் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. ஒரு பிராண்டட், ஒரு சாதாரண வாங்கினா கூட பார்த்திங்கன்னா அதை பற்றி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பெரிய லெவலில் பண்ணக்கூடிய அம்சமாக வந்துடுச்சு. வாகனத்தினால் ஒரு வளர்ச்சி உண்டு. பொதுவாக ஏன்னா வாகனத்தின் மூலம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர்றது, இந்த ட்ராவல்ஸ், ரியல் எஸ்டேட் நடத்துகிறவங்களுக்குலாம் அந்த வாகனம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களை இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வேண்டிய காலகட்டங்கள். திருமண காலகட்டத்தில் இருக்கிற ஆண் பெண்ணுக்கு ஃபஸ்ட்டு வீடு, இடம் இல்லை வண்டி, வாகனம் வாங்குங்க. திருமண யோகம் தானாகவும் சேரும். ஏன்னா திருமணத்துக்கு பார்த்திங்கன்னா நிர்ணயம் செய்வதில் இடமும் வாகனமும் இருக்குது. அது இந்த சூரியன் காரகத்துவம் ரொம்ப முக்கியம். ஏன்னா சூரியன் மட்டும்தான் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம் தான் மனசுக்கு இணைந்து செயல்படுதல். ஃபஸ்ட்டு ஓகே சொல்ல வைக்கணுமா, சூரியனோட காரகத்துவத்தை இயக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு, அதை பண்ண வேண்டிய சூழ்நிலை. ரைட். வேலை. பொதுவாகவே 3ஆம் இடத்தில் 2 சுபகிரகங்கள். வேலை சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா நிறைய மாறுதல்கள் உண்டு. வேலையில் பெனிஃபிட்டாக இருக்குது, வேலை சம்மந்தப்பட்ட சந்தோஷமாக இருக்குது. வேலையில் பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும். இந்த அது மூலம் செமினாருக்கு போயிட்டு வர்றது, சின்ன ட்ராவல் போயிட்டு வர்றது, வேலை சம்மந்தமாகவே. இப்போ ஒரு நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு, வெளி மாநிலங்கள், ஒர்க் ரீதியாக ஒரு ப்ராஜெக்ட் கிளைண்ட்டை மீட் பண்ணுறது, ஆக மொத்தம் ஒரு வேலையில் ஒரு அங்கீகாரம் உண்டு. அதை சார்ந்து ஒரு பயணங்கள் இருக்கிற காலகட்டம் உண்டு. கடன் அடைக்க ஒரு வாய்ப்புங்க. அதாவது இந்த இடத்துல 2 புரிஞ்சுக்கணும், கடன் வேணாலும் கிடைக்கும், கடன் அடைக்கனாலும் கிடைக்கும், அந்த மாதிரி கால சூழ்நிலை. அப்போ இது ஒரு பெனிஃபிட்டான காலகட்டங்கள். பூர்வீக ரீதியான சொத்துக்கள், ஒரு வம்பு விளக்குகள்லாம் இருந்தது என்ன சார்னா அதை பற்றியில் அதெல்லாம் சுமூகமாக முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டான காலகட்டமாக போயிட்டுருக்கு. இதை வேகப்படுத்திக்க வேண்டிய காலகட்டம். இப்போ கம்யூனிகேஷன், மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்ட சிசிடி டெக்னாலஜி பேஸ் பண்ணி, அப்புறம் தந்தை வழி உறவுகள், இளைய சகோதரர்கள், அண்டை வீட்டாரிடம் எல்லாமே சுமூகமாக இருக்குது.
இதில் ஒரு ஒரு உங்களை ஒரு சிலராக வந்து சீஃப் கெஸ்ட்டாக போகிறது, ஒரு சில ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவாங்க. அது ஸ்கூல் ஃபங்க்ஷனு, கெட் டுகெதர், ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் போகிறது, இதெல்லாம் ஒன்றா நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா விருப்பத் திருமணம், காதல் திருமணம், அதை பற்றி பேசுவோம். அதில் திருமண பாக்கியம் நல்லா இருக்குங்க. திருமணத்துக்கு உண்டான காலகட்டம், திருமணம் ஃபைனலைஸ் ஆக போகுது. ஆவணியில் ஒரு நல்ல சுப செய்திகள், 3ஆம் இடமே சுபஸ்தானம் இல்லையா, சுப செய்திகள் வருகிறது. திருமண காலகட்டம் நெருங்கியாச்சு. மனதுக்கு பிடித்த வரன், ஒரு சிலருக்கு உறவில் திருமணம், ஒரு சிலருக்கு மனசுக்கு பிடிச்ச காதல் திருமணம் உண்டு. இதை விட 9ஆம் இடம் வேறு பார்க்கும்போது என்னென்னா 2வது திருமணம் ஒரு சிலருக்கு 2வது வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அவங்களுக்கும் திருமண காலகட்டமாக வந்தாச்சு. இந்த நேரத்தில் எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, திருமண ரீதியாக. இந்த திருமணத்தை ஒரு சூட்சமம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது நட்சத்திர பொருத்தம் பார்த்தா மட்டும் பத்தாது, கட்ட பொருத்தம், கிரக பொருத்தம், அதுக்கப்புறம் அந்யோன்ய பொருத்தங்கள். ஏன்னா நம்ம எல்லாருமே வேலைங்கிற 6ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம். அது 7க்கு விரயம். அப்போ தாம்பத்திய ரீதியான எப்படி இருக்குது, அந்யோன்யம் இருக்கா, 4ஆம் பாவங்கள் சுகஸ்தானங்கள் எப்படி இருக்குது, இதுக்கப்புறம் வீடு சொத்து பத்துக்கள் வாங்குவாங்களா, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பெற்றோர்கள் 2 வீட்டு பெற்றோர்கள் அனுசரணையாக போவாங்க, சம்மந்தி பொருத்தம், இதெல்லாம் பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ரைட். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு பார்ப்போம். பொதுவாக உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி இந்த நேரத்தில் 12ல் வக்ரம் பெற்று நிற்கிறார். 12ஆம் இடங்க இன்வெஸ்ட்மெண்ட். இத்தனை நாளாக தொழில் ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுகிட்டே இருக்கங்க. எப்போங்க பணம் எடுக்கிறது? இப்போ தாங்க காலகட்டம். இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை இப்போ தான் வாங்கக்கூடிய காலகட்டமாக வருது. பண ரீதியாக உங்களுக்கு நல்ல சூழ்நிலை வருகிறது. இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு அடுத்த படிநிலைக்கு போகக்கூடியது தொழிலில் வளர்ச்சி, தொழிலில் புது புது யுக்திகள் கையாளும் திறன், தொழிலில் வேலையாட்கள் யாராவது இருந்தால் அவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க. தொழில் சம்மந்தப்பட்ட இப்போ சின்ன தொழில், பெரிய தொழிலில் எந்த தொழிலாலும் சக்ஸஸ் ஆகும். உங்கள் தொழிலை நம்பி நிறைய பேர் வர போகிறாங்க. இங்கே அதுதான் ஹைலைட். 11ஆம் பாவத்தில் ராகு பகவான் இருக்குது, 5ல் கேது. இந்த ராகு கேது என்ன பண்ணுதுன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுது. என்ன மல்டிப்ளை பண்ணுதுன்னா உங்களை பற்றி பேச வைக்கிறது, பாப்புலாரிட்டி கொடுக்குறது மாதிரி. இப்போ குறிப்பாக மீடியா சம்மந்தப்பட்டவங்களுக்கு சூப்பரான காலகட்டம். மீடியா, சினிமா, இந்த விஜேவை ட்ரை பண்ணுறவங்க, விசுவல் கம்யூனிகேஷன் படித்தவங்களுக்கெல்லாம் நல்ல காலம் பிறந்தாச்சுன்னே சொல்லலாம். இது சுக்கிரன் புதன் 2மே சூப்பர். அடுத்து சரி, அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜினா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ரைட். இந்த விஷயம் இதிலே பார்த்திங்கன்னா சினிமா துறையில் அந்த டைரக்ஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. ரைட். இதில் இந்த இன்டீரியர் சம்மந்தப்பட்ட சுக்கிரன் பார்த்திங்கன்னா இன்டீரியர், ஹவுஸ் டிசைனிங், இந்த கார் சம்மந்தப்பட்டது, டிசைனிங், பெட், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகள், டெக்ஸ்டைல், இந்த கவரிங், அது குறிப்பாக கோல்டு கவரிங் சொல்லுவாங்க. கவரிங், கோல்டு, ரோல்டு கோல்டு, ஆபரணங்கள், நகைகள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டான காலகட்டங்கள். ஆக மொத்தம் இந்த நேரத்தில் சுப நிகழ்வுகள் நல்லா இருக்குது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட 5ல் கேது பகவான் இருக்கார், குரு நலஸ்தானத்தில் இருக்கார். இந்த நேரத்தில் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பார்க்கணும். குரு இந்த என்னதான் இருந்தாலும் சூரியன் தன் வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ இந்த நேரத்தில் நிறைய பேர்த்துக்கு ஜாதக ரீதியாக பார்த்துட்டு தான் நிறைய பேர் IUA, IVF கேட்டிருந்தாங்க. மேசராசி இருக்கும்போது நான் ஒரு சிலருக்குலாம் வேணாம் இப்போ வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஜாதகம் பார்க்கணும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பார்க்கும் பொழுது கொஞ்சம் பார்க்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் காலகட்டங்கள் வெயிட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பெரியவங்களே சொல்லுவாங்க, ஆடி சம்மந்தப்பட்டதுனா சித்திரையில் குழந்தை பிறக்கும், வெயில் காலத்தில் வந்தால் குழந்தைகளுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே இயற்கையாகவே மாறிடுது நிறைய ராசிக்கு. பட் கொஞ்சம் கவனிக்க ஜாதக ரீதியாக ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட நிறைய பேத்துக்கு வந்திருக்கு. பார்த்து தான் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய பேர் இருக்குது. இந்த டெலிவரி டைம் இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். மேசராசிக்காரங்க டெலிவரி டைம் இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். ரைட். ஒரு சில வழிபாடுங்க. பொதுவாகவே இந்த நேரத்தில் சுக்கிரன் குரு நல்லபடியாகவே செய்ய போகுது. இப்போ உங்களுக்கு என்ன வழிபாடு பண்ணால் ரொம்ப பெட்டராக இருக்கும் இந்த மேசராசிக்கு அப்படின்னா, ஃபஸ்ட் உங்களுக்கு முருகர் சம்மந்தப்பட்ட பழனி முருகர் அம்சம், பழனி சம்மந்தப்பட்டதில் முருகர் கோயில்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வளர்ச்சி, வெற்றி கொடுக்க சூழ்நிலையாக இருக்குது. அதுக்குண்டான மந்திரங்கள், கந்தசஷ்டி கவசங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு வாங்க. அடுத்த படிநிலைக்கு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. அதனால் ராசி எண்களாக 3 மற்றும் 6 இந்த எண்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, ஒன்று சொல்லியிருந்தேன், ஒரே ஒன்று மைனஸும் இருக்குது. அது என்னென்னா ஹெல்த் வைஸ். பொதுவாக என்னென்னா காது சம்மந்தப்பட்டது, மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகிற வாய்ப்பு உண்டு. உடம்பில் சுகர் லெவல் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது. ஹார்மோன் இம்பேலன்ஸ் நடக்க வாய்ப்பு. இப்போ இந்த கிரகங்கள் இது 2 செஞ்சிடும். அதனால் இதை கொஞ்சம் பார்க்கணும். இந்த விஷயம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கவனிச்சுக்காங்க. ஆக மொத்தம் மற்றதெல்லாம் சுபமே. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.